இப்போது டக்குன்னு நம்ம ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இன்றைக்கி பார்த்துடலாம். மசாலா முட்டை சாதம் தான். அதுக்கு நம்ம கடாயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா சின்ன பீஸ் நம்ம வந்து பட்டை சேர்த்துக்கலாம். இது கூடவே 4 கிராம்பு நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்க விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம். பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா நம்ம வதக்கி விட்டுறலாம். இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நம்ம கட் பண்ணிக்கலாம். சின்ன சைஸ் தக்காளி இருக்குல்ல, அதை நம்ம கட் பண்ணிக்கலாம். தக்காளி போட்டதுக்கப்புறமா நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர், அதனால் 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம எண்ணெயில் நம்ம வதக்கிடலாம். இப்போ நம்ம வந்து 2 முட்டை நம்ம எடுத்துருக்கோம். முட்டை நம்ம வந்து நல்லா பீட் பண்ணி தான் சேர்க்க போகிறோம். 2 முட்டை, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, இது எல்லாத்தையும் நல்லா போட்டு பீட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற மசாலாவில் பீட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை நம்ம ஆட் பண்ணிடலாம். முட்டையை ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா பாதியளவு வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து வேக வச்சுருக்கிற சாதத்தை நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். நான் வந்து 1 கப் அளவுக்கு இன்றைக்கி ரைஸ் ஆட் பண்ணியிருக்கேன். சாதத்தை நல்லா போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ கடைசியாக கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கடைசியாக சேர்க்கும்போது இந்த ரைஸ் நல்லா வாசமாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம கடைசியாக சேர்க்குறோம். ஸ்டார்டிங்கில் நம்ம கருவேப்பிலை சேர்க்கலை. இப்போ நமக்கு சூப்பரான சுவையான முட்டை மசாலா சாதம் தயாராகிடுச்சு. இது ரொம்ப ஈஸிங்க. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எனக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.